ஆட்சி மாற்றம் நடக்கும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே சொன்னீங்க. அதற்கு காரணம் ஒண்ணு இருக்கணும்ல. இந்த ஆட்சி இந்த 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 ஆட்சி திருப்பி வரக்கூடாது. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும் அப்டின்ட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? முக்கிய காரணங்கள் சொன்னா நெறைய சொல்லலாம். 1, 2 சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு, தமிழகத்தில இருக்கிற விலைவாசி உயர்வு. 2வது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு. என்ன? இது தமிழகத்தில இருக்கிற போதை கலாச்சாரம். இப்படி வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில இருந்துக்கு இருக்கு. வந்து அதே மாரி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி குடுத்தது 500க்கு மேல தேர்தல் வாக்குறுதி குடுத்தாங்க. அதுல எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேத்தல. முதல் தேர்தல் வாக்குறுதியே நீட்டை வந்து ரத்து செய்வோம்னு. என்ன? மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு. அதுக்கு அடுத்து வந்து நான் கேஸ் சிலிண்டருக்கு வந்து ரூ. 100 வந்து மானியம் குடுக்குறதுன்னு சொன்னாரு. அந்த மானியமும் குடுக்கல. அந்த ரூ. 100 எதையும் செய்யல. இதே மாரி வந்து நெறைய இதே மாரி 500க்கு மேல குடுத்த வாக்குறுதிகள நெறைய விஷயங்கள் வந்து இந்த தமிழக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தல. அதே மாரி வந்து மக்கள் நல திட்டங்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலேயும், அம்மா எம்ஜிஆருடைய காலத்திலும், அண்ணன் எடப்பாடியுடைய காலத்தில் நெறைய மக்கள் நல திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். கிரைண்டர், மிக்ஸி வந்து அம்மா உணவகங்கள், தாலிக்கு தங்கம், இது மாரி கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 இது மாரி நெறைய விஷயங்கள். இது அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பரிசு பெட்டகம் இப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து அம்மா அனைத்து இந்த அன்னாரோட முன்னேற்ற கழகத்தில வந்து மக்கள் நல திட்டங்களா குடுத்தாங்க. அத எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு அந்த எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டிட்டு, ஒரு சில திட்டங்கள மட்டும் சொல்லிட்டு, அதுக்கு இந்த ரூ. 1000 வந்து பாதி மக்களுக்கு குடுத்து, பாதி மக்களுக்கு குடுக்காம, அதுவும் 3 வருஷம் சென்று குடுத்து, 20, 28 மாசங்களே குடுக்காம, இந்த ஏமாற்ற ஒரு வேலையாவே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு.